இது சூரியனுக்கான நன்னாள், உழவர்களுக்கான பொன்னாள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாங்க, பொங்கலை நாம எப்ப இருந்து கொண்டாடிட்டு வரோம்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே பதில் காலங்காலமாக கொண்டாடிட்டு வரோம்னு தாங்க. ஆனால் இந்த பொங்கல் விழாவானது சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பது இன்று எத்தனை பேருக்கு தெரியும்? கால்நடைகளையும் இயற்கையும் ஆராதிக்கும் தமிழர்களுக்கு இத்தகைய பண்டிகைகளை கொண்டாடுகணும் காலங்காலமாகவே இருந்துட்டு வருதுங்க. இதற்கு சங்க காலமே தக்க சான்றாகவும் அமையுதுங்க. உலகத்திலேயே கொண்டாடப்படுகின்ற பண்டிகையில் மிகவும் சிறப்பான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை தாங்க. நமக்கு உணவளிக்கும் விவசாயத்துக்கு உதவுகின்ற உழவர்கள், சூரியன், கால்நடைகள் ஆகியவற்றுக்கு நன்றி சொல்லும் முகமா சாதி வேறுபாடுகள் பார்க்காம ஒட்டுமொத்த தமிழர்களாலும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையா இது அமையுதுங்க. இந்த பண்டிகைக்கு உழவர் திருநாள், தமிழர் திருநாள், தை திருநாள் என்றெல்லாம் பல பெயர்களும் வச்சிருக்கிறாங்க. தைப்பொங்கலின் தோற்றம் பற்றிய குறிப்புகள் இல்லாவிட்டாலும் சங்க இலக்கியங்கள்ல தைப்பொங்கல் பற்றி பெரிதும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு தை பிறந்தா வழிபிறக்கு என்ற நம்பிக்கை தமிழர்கள் மத்தியில காணப்படுதுங்க. அதற்கு முக்கிய காரணமே ஆடிப்பட்டத்தில் தேடி விதைத்த நெற்பயிரெல்லாம் சரியா 6 மாசம் கழிச்சு மார்கழி மாதத்தில் அறுவடைக்கு தயாராயிருக்கும். இப்படி புதிதாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லை இடித்து அரிசியாக்கி அதோட பயறு, சர்க்கரை, பால், நெய், பருப்பு வகைகள் சேர்த்து பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி செலுத்துவது தாங்க இந்த பொங்கல். பொங்கல் பொங்குறது போல நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கணும் என்பதற்காகத்தான் பொங்கல் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்றாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த சில பொங்கல் பண்டிகை குறிப்புகள், இதை குறிப்புகள் என்பதை விட நமது கலாச்சாரம்னு தாங்க சொல்லணும். அதாவது அதிகாலையில் எழும்புதல், தலைக்கு குளித்தல், மஞ்சள் தெளித்து கோலமிடுதல், கும்பம் வைத்தல், உற்றார் உறவினர்களோடு சேர்த்து விருந்தூண்ணல் என்பன இடம்பெறுதுங்க. இருந்த போதும் கிளித்தட்டு, சடுகுடு, அம்மியில் மஞ்சள் அரைத்தல், உரலில் நெல்லு குத்துதல் போன்ற பல சம்பிரதாயங்களும் பல பாரம்பரிய விளையாட்டுகளும் இன்று எமது தலைமுறையினருக்கு தெரியாமல் மறந்தே போய்விட்டது. இதன் போது மாடுகளை குளிப்பாட்டுதல், மாடுகளுக்கு மஞ்சள் தோய்த்தல், சந்தன போட்டு இடுதல், அவற்றை வணங்குதல், அவற்றிற்கு நன்றி செலுத்துதல் போன்ற விடயங்களும் இடம்பெறும். இதை அடியொற்றித்தான் ஜல்லிக்கட்டு போன்ற தமிழர் வீர விளையாட்டு பாரம்பரியமாக தோன்றியது. நேரம் ரொம்ப போறதால இந்த விஷயத்தோட நான் நினைக்கிற பொங்கல் பண்டிகையானது எமது வாழ்க்கைக்கு 4 முக்கிய விடயங்களை கற்றுத்தருதுங்க. அதில் ஒன்றுதான் பழையது கழித்தலும் புதியன புகுதலும். அதாவது பழைய கசப்பான விடயங்களை மறந்து புதிய நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது தை பிறந்தா வழி பிறக்கும். அதாவது எந்த ஒரு வழியிலாவது நாம் நன்மை அடைவோம் என்பதாகும். மூன்றாவது விடயமாக உழைப்பின் உன்னதம். கடின உழைப்பு எப்போதுமே வெற்றியை தரும் என்பது இதன் கருத்து. இறுதியாக நன்றி செலுத்துதல். நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவர் வாக்கிற்கு அமைய நன்றி செலுத்துதலை கற்றுக் கொடுக்கின்றது. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லுக்ஷிகா விமலாதித்தன். நன்றி, வணக்கம். படைத்த இறைவனுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் எல்லாம் வல்ல சிவபெரிய பிள்ளையார் பாரார் இல்லங்கள் அறிவறிந்தே தமிழர்கள் கண்டொரு திருநாள். அந்த திருநாளானது தைப்பொங்கல் திருநாள். இந்த தைப்பொங்கல் ஆனது உலகத்திலே ஒளியை ஊட்டி ஒளிமயமாக்கி அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த ஒளியிலே பெறக்கூடிய சூரிய பகவான், அவரை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அவருக்குரிய விசேட பூசைகள் செய்து பொங்கல் படைத்து அந்த சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணி அவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த தைப்பொங்கலானது தமிழர்கள் ஆளுகின்ற இடமெல்லாம் அனைத்து நாடுகளிலும்
இந்த தைப்பொங்கல் விழா மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஆலயத்திலும் இந்த விசேட தைப்பொங்கலானது இன்று மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தைப்புறந்தால் வழிபுறத்தும் என்று சொல்வார்கள். இதனை அடுத்து மறுநாள் பட்டிப்பொங்கல் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் இந்த தை மாதத்திலே வருகின்ற அற்புதமான நிகழ்வு. எனவே இந்த தை திருநாள் அனைவருக்கும் இந்த தைப்பொங்கல் திருநாளை இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல சிவலிங்க பெருமானுடைய அருளும் இந்த சூரிய பகவானுடைய அருளும் நிறைவாகவும் பதிவாக கிடைக்க பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கின்றேன்.